யூடியூப் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் தேடி வர பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம பேஜை லைக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் சி ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம பேஜில் போடுற எல்லா போஸ்ட்டும் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ட்ராக் வியூ ப்ரோ. எல்லாருக்குமே தெரியும் ட்ராக் வியூ ப்ரோ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது வந்து ப்ரோ வெர்ஷன் நம்ம தான் ஃபஸ்ட்டாக வந்து போட்டோம் ஃபேஸ்புக்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரோ வெர்ஷன் கொஞ்ச நாள் ஒர்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது வந்து எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் அதனுடைய ப்ரோ வெர்ஷன் கிடைக்கல. அதனுடைய நார்மல் வெர்ஷன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ட்ராக் வியூ ப்ரோ அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதனுடைய நார்மல் வெர்ஷன், அதாவது சர்வேலன்ஸ் அண்ட் மொபைல் செக்யூரிட்டி அப்படின்ற ட்ரையல் வெர்ஷன் தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக் வியூ ப்ரோ வெர்ஷன் வந்து மொத்தமாக ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கிட்டான். அதனுடைய ரேட் வந்து இந்தியா ரூபாவோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு உள்ளால் வரும்னு நினைக்கிறேன். 800 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்கு உள்ளால் வரும்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக போட்டோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அந்த அப்படி சொன்னதாக தான் எனக்கு ஞாபகம். அது வந்து ப்ரோ வெர்ஷன் இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது. இது வந்து நார்மல் வெர்ஷன். நார்மல் வெர்ஷனில் வந்து சும்மா கொஞ்சம் நேரம் தான், அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் வந்து நம்ம வந்து அதில் அதனுடைய ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனுடைய ஒரிஜினல் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, ப்ரோ வெர்ஷனில் நம்ம இந்த அப்ளிகேஷனை ட்ராக் வியூ ப்ரோ அப்ளிகேஷனை ஒரே அப்ளிகேஷனை யாருடைய மொபைலில் நம்ம வந்து அவங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா, அவங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். அவங்க பேசுகிறத வந்து அவங்க மைக்ரோஃபோன் மூலியமாக நம்ம வந்து கேட்டுக்கலாம். அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் ஊரில் இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய லவ்வர் அல்லது அவங்களுடைய மொபைல் வந்து அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஒய்ஃப், அப்புறம் வந்து உங்கள் பொண்ணு, உங்கள் பையன், அவங்கள்ட்ட மொபைல் நீங்கள் போட்டுருங்க. அவங்க வந்து தங்கி படிக்கிறதுக்காக ஹாஸ்டல் போகிறாங்க, இல்லை வந்து அவங்க வேலைக்கு வேண்டி வெளியூர் போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இல்லை நீங்கள் போட்டுவிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உலகத்தில் எந்த ஒரு மூலமுக்கில் இருந்தாலும் அவங்களுடைய மொபைலில் அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா மூலமாக நம்மளுடைய மொபைலில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அவங்க எங்கே இருக்காங்க, என்ன அவங்க பேசுகிறது வரைக்கும் நம்ம வந்து லைவாக கேட்டுக்கலாம். அதுவும் அவங்களுக்கு தெரியாமலே நம்ம வந்து கேட்டுக்கலாம். அப்படி பண்ணுறது தான் வந்து ட்ராக் வியூ ப்ரோ அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கிறேன். ஸோ விருப்பப்படக்கூடியவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணும்போது ட்ராக் வியூ ப்ரோ அப்படின்ற நேமில் தான் நீங்கள் இன்ஸ்டால் ஆகும். அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய்கிட்டு ஏன்னா நம்ம வந்து அது ட்ரையல் வெர்ஷன் இல்லைன்றது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ட்ராக் வியூ ப்ரோ அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் நம்ம சொன்ன மாதிரி ப்ரோ அப்ளிகேஷன் இப்போ போடலை, வந்து ட்ரையல் அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கான். அதனுடைய லோகோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வெறும் அந்த ஒரு லொக்கேஷனுக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு சாதாரண வந்து ஒரு ப்ளூ கலர் அந்த லோகோ தான் கொடுத்துருக்கான். நான் இப்போ சொல்ல போகிறத அந்த லோகோ நீங்கள் பாருங்கள். ட்ராக் வியூ ப்ரோ அப்ளிகேஷனோடைய ஒரிஜினல் லோகோவில் வந்து அது மேலே அந்த லோகோ கூட மேலே சைடில் பார்த்துட்டிங்கன்னா நீல கலரில் ப்ரோ அப்படின்னு கொடுத்துருப்பான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண உடனே அது வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இது 2 மொபைல்லையுமே இதை மாதிரி தான் பண்ணணும். சரியா, உங்களுடைய 2 மொபைலுமே இதை மாதிரி தான் பண்ணணும். அது உங்கள் ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் ஆன உடனே அது இப்படி தான் கேட்கும். டிவைஸ் நேம் கேட்கும். நீங்கள் எந்த டிவைஸ் என்ன நேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் நீங்கள் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட டாட்டரோட மொபைலில் நீங்கள் போடுறது இருந்தால் அதில் வந்து டாட்டர் அப்படின்னு போட்டுருக்கீங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஒரிஜினல் மொபைலோட நேம் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி என்னோடய மொபைலோட மாடல் வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். +ன்னு கொடுத்துக்கிட்டு சைன்இன் வித் கூகுள் ஒரே ஜிமெயில் ஐடியை வந்து 2 மொபைலுமே போட்டு சைன்இன் பண்ணணும். சைன்இன் வித் கூகுள் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண சொல்லணும். இப்போ நான் வந்து யூசி ப்ரௌசரில் ஏதாவது ப்ரௌசரில் ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே வந்து என்னோடய ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ண சொல்லணும். நான் வந்து என்னோடய ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கிட்டு சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இமெயிலில் வந்து ட்ராக் வியூ ப்ரோ வந்து உங்கள் இமெயிலில் வந்து நாங்கள் லிங்க் பண்ணி விடுறோம். ஸோ அலோவ் பண்ணவான்னு கேட்குது. அலோவ் நீங்கள் ப்ளூ பட்டன் இருக்குது, அது அலோவ் நீங்கள் கொடுத்துக்கிடணும். அலோவ் கொடுத்த உடனே நீங்கள் வந்து உங்களுடைய ட்ராக் வியூ ப்ரோவோட அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ட்ராக் வியூ ப்ரோவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் இது உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது நான் சொன்னேன். இதே மாதிரி தான் நீங்கள் கண்காணிக்கணுமோ அவங்களோட மொபைல்லையுமே இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரியா, இது ஒரே அப்ளிகேஷன் எத்தனை மொபைல் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுவும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு மொபைலை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டிக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு அதில் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி வரப்போகுது. ரிஃப்ரெஷ் ஆகி வரும்போது
ரிஃப்ரெஷ் ஆகி வரும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒரு மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு ட்ரையல் அப்படின்னு ஒரு மொபைல் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ட்ரையல் அந்த மொபைல் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது அந்த மொபைலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம இப்போ யாரோடைய மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோமோ அவங்களோட மொபைலில் வந்து ஸ்க்ரீனை, அதாவது அவங்க வந்து நார்மலாக அவங்கள்ட்ட மொபைல் ஸ்க்ரீன் வந்து இப்படி இருந்தாலும், இல்லை அவங்க ஏதாவது அப்ளிகேஷனை வந்து பார்த்துட்டு இருந்தாலும், இல்லை ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள்ட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா மூலியமாக நம்ம வந்து கண்காணிக்கலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெசிலிட்டி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ராக்வியூ ப்ரோ பற்றி. என்ன பண்ண போகிறேன், நான் ஒரே ஒரு மொபைலில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த மொபைலில் வந்து நான் வந்து அந்த மொபைலுக்கு வந்து ட்ரையல் அப்படின்னு வந்து நான் நேம் வந்து ஸ்வீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோடய மொபைலில் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது என்னோடய மொபைலில் எத்தனை மொபைலில் வந்து நான் அந்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறனோ அத்தனை மொபைலோட டீட்டெயில்ஸும் இதில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ட்ரையல் அப்படின்ற அந்த நேம் வந்து உங்களோட டாட்டர் அல்லது உங்களோட சன் அப்படின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட சன்னோட நேம் இருக்கும், இல்லை டாட்டரோட நேம் இருக்கும், இல்லாட்ட உங்களோட லவ்வரோட நேம் இருக்கும். நான் வந்து ட்ரையல் கட்டுறதுக்கு வேண்டி நான் ட்ரையல்னு ஒரு மொபைல் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த மொபைலில் உள்ள ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா நான் வந்து கண்காணிக்கணும் அப்படின்னா அந்த ட்ரையல் பட்டன் அந்த நேமுக்கு நேராக இருக்கிற கேமரா நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அதில் வீடியோ கேமரா லோகோ வரும். அந்த வீடியோ கேமரா லோகோ நான் கிளிக் பண்ண உடனே அதனுடைய பேக் கேமரா மூலியமாட்டு நமக்கு வந்து நம்ம எதில் சேவ் ஆகும் அப்படின்னா அந்த கீழே இருக்கிற ரெண்டாவது ஆப்ஷன் ரெக்கார்டிங்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணது வந்து எத்தனை செகண்ட் சேவ் பண்ணிருக்கோமோ அத்தனை செகண்ட் வந்து இதில் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டில் நான் சேவ் பண்ணது. ஸோ நான் ட்ரையல் பார்க்குறது வந்து சேவ் பண்ணது. அதே மாதிரி அதாவது அவங்க நம்ம சேவ் பண்ணும்போது, நம்ம ரெக்கார்டிங் சேவ் பண்ணும்போது அவங்களோட லொக்கேஷன் கூடவே நமக்கு வந்து சேவ் ஆகும். அவங்க எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கூடவே சேவ் ஆயிரும். செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து செட்டப்னோ அப்படின்றத வந்து நம்ம ஒன்று பண்ண வேண்டாம். லோக்கல் செட்டிங்ஸில் வந்துக்கிட்டு மோஷன் டிடெக்ஷன், சவுண்ட் டிடெக்ஷன் இது ரெண்டுமே கொடுக்கணும். ரூட் ரெக்கார்டிங் இது நம்ம ஆன் பண்ணி வைக்கிறது என்ன யூஸ்னா, நம்ம இப்போ ஒரு ஆளோட மொபைல் வந்து நம்ம வந்து ட்ராக்வியூ ப்ரோ மூலியமாக நம்ம வந்து கண்காணிச்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம கண்காணிக்கிறதுக்கு அந்த சமயத்திலேயே வந்து அவங்களோட சவுண்டும் நமக்கு தேவைப்படுது. ரூட் ரெக்கார்டிங், அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த 3 ஆப்ஷன் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணும்போதே இந்த 3 ஆப்ஷன் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். சரியா? அதே மாதிரி பேக்கப், கடைசி உள்ள பாருங்கள் பேக்கப் ரெக்கார்டிங்ஸ் ஆன் கூகுள் ட்ரைவ். இது வந்து நமக்கு தேவை உண்டுன்னா நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதனோட யூஸ் என்னென்னா நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறது வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுலேருந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறது வரைக்கும் நம்ம இதுலேயும் சேவ் ஆகும். அதாவது இந்த ரெக்கார்டிங்ஸில் சேவ் ஆகும், இந்த கீழே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் அதுலேயும் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம எந்த ஜிமெயில் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிருக்கோமோ அந்த ஜிமெயிலுடைய ட்ரைவ்லையும் சேவ் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா இது நம்ம ஆன் பண்ணி விடணும். இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமெயிலே உங்களுக்கு ஒரு காப்பி வந்து சேவ் ஆகும், உங்கள் மொபைல்லையும் சேவ் ஆகிருக்கும். இது வேண்டாம் அப்படின்னா அது வந்து சேவ் ஆகாது, உங்கள் மொபைலில் மட்டும் தான் சேவ் ஆகிருக்கும். இது வந்து சரியா, அந்த வீடியோ இது வந்து சேவ் ஆகிருக்கும். இதை மாதிரி உங்களுக்கு எத்தனை மொபைல் வேணாலும் நீங்கள் வந்து ட்ராக்வியூ ப்ரோ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு மேலே அந்த செட்டிங்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அபவுட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரிஜினல் வெர்ஷனா இல்லை ட்ரையல் வெர்ஷனான்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து இது ட்ராக்வியூ வெர்ஷன் ப்ரோ வெர்ஷன். இது நார்மல் வெர்ஷன் நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்ம பார்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சர்வேலன்ஸ், அது ட்ராக்வியூ ப்ரோவுடைய சைடு அப்ளிகேஷன் தான். அதனுடைய பிரான்ச்சுன்னு சொல்லலாம். அது வந்து சர்வேலன்ஸ், அதோட நேம் வந்து ட்ராக்வியூ ப்ரோ கிடையாது, சர்வேலன்ஸ் அப்ளிகேஷன் தான். இது வந்து ட்ராக்வியூவோட வெர்ஷன் ப்ரோ வெர்ஷன் இது. ஸோ இது வந்து பேடு பண்ணி வாங்கக்கூடிய அப்ளிகேஷன். ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷன் இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் கிடையாது. இது நான் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து எத்தனை அப்ளிகேஷன் எத்தனை மொபைல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மொபைலில் போட்டுருக்கனால கீழே வந்து ட்ரையல் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து கீழே ட்ரையலுக்கு கீழே நீங்கள் ஒரு 4 மொபைலில் போட்டிருந்தீங்க அப்படின்னா 4 மொபைலோட நேமுமே கீழே இருக்கும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நபர் வந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷனோட நேம், அந்த மொபைலோட நேமுக்கு நேராக லொக்கேஷன் இருக்கும். அந்த லொக்கேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணுறது, நம்மளுடைய லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்கும்போது வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் லொக்கேஷன் வரும். இது வந்ததுக்கப்புறம் இது ஒன்றும் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கீழே இருக்கிற இந்த கூகுள் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ரூட் ரைட் சைடில் இருக்கிற ரூட் இருக்குல்ல, அந்த ரூட் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட கூகுள் மேப் வந்து ஓப்பன் ஆகும். கூகுள் மேப்பில் வந்து அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்ட ஒரு மொபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது ஒரு மொபைல் இல்லை, 2 மொபைல் இல்லை, இது ப்ரோ வெர்ஷனால எத்தனை மொபைல் வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அவங்க மொபைலை வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வரிசையாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற நம்ம பேஜை வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து மற்றவங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வீட்டு பெண்கள், வீட்டு ஆண்கள், அவங்களோட பசங்க, அவங்களோட பொண்ணுங்களை கண்காணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் இன்னும் நல்ல ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.